ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனநாயகன் விஜயனோட கடைசி படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதனால படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ், கார்த்தியாக இருக்கட்டும், ஓகேவா, வெங்கட் பிரபு, சிம்பு, இவங்க எல்லாருமே இப்போ வாய்ஸ் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஜனநாயகன் எப்படி விஜயண்ணா ரியல் லைஃப்பில் இருக்காரோ அதே மாதிரி இன்னொரு ஜனநாயகன் யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி இவருமே இப்போ சப்போர்ட்டுக்கு வந்திருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஎன்பி மினிஸ்ட்ரி, ஓகே, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி தான் சொல்கிறாரு. ஸோ இவங்க ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணதுக்கு தமிழ் கல்ச்சர்லேயே ஸ்ட்ரெயிட் அட்டாக்கு. அண்ட் இந்த மாதிரி பண்ணால் மோடியால் தமிழ்நாட்டில் சக்சீட் ஆக முடியாதுன்னு இப்போ அவரோட வாய்ஸை ரேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயண்ணா சவுத் ஜனநாயகன் அண்ட் நார்த் ஜனநாயகன் ரெண்டு பேருமே இப்போ பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இவரோட வாய்ஸ் ரேஸ் பண்ணுறது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், போக்கிரி படம் டைம் அப்போலாம் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் நம்ம விஜயண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாம்புமே அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதுவே போக்கிரி படத்தில் ஒரு டைலாக்காக வரும். ஸோ ஒரு சூப்பர் விஷயந்தான். ஸோ பார்ப்போம், படம் குயிக்காக ரிலீஸ் ஆகணுன்றதை வேண்டிப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.